இப்போ ஜெயிலர் வந்து எதிர்பார்ப்பு இருந்துச்சு. வந்த உடனே அதுக்கான ஒரு ரசிகர் மட்டும் இல்லை, பொதுமக்களோட எதிர்பார்ப்பையும் அது பூர்த்தி செஞ்சுச்சு. மிகப்பெரிய கலெக்ஷன், மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சுச்சு. அது மாதிரி கூலியும் அது மாதிரி நம்ம எதிர்பார்ப்போம். இல்ல சார். ஏன்னா இப்போ லோகேஷ் கனகராஜ் பார்த்தோம்னா, இப்போதைக்கு முன்னணி இயக்குனர்ல ஒருவரா இருக்காரு. ஸோ அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட கை சேர்க்கிறார் அப்படிங்கும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தானா உருவாகுது இல்லையா? இப்போ அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம தென்னிந்திய மொழிகள்ல பார்த்தோம்னா, தெலுங்கு, கன்னடா எல்லா மொழிகள்லயும் 1000 கோடி படம் வந்து குடுக்குறாங்க. பட் தமிழ் சினிமாவுக்கு இன்னும் அது ஒரு எட்டா கனியாவே இருக்கு. ஸோ அதனால ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? இல்லை, அது வந்து நம்ம வந்து கதாநாயகனை பற்றியோ பட்ஜெட்டை பற்றியோ இல்லை. அந்த பேன் இண்டியா மூவிங்கிறது அது கதை சம்மந்தப்பட்டது. அவங்களாம் சிலதில் வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறாங்க. பாகுபலியாக இருக்கட்டும், கேஜிஎஃபாக இருக்கட்டும், கதை களம் அவங்க பக்கம் பிளான் பண்ணிடுறாங்க. இது தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு 4 லாங்குவேஜுக்கும் ஏற்ற மாதிரி இருக்கும்ன்ட்டு. அந்த பிளானிங், அந்த இதுதான் அந்த பிஸ்னஸ். இப்போ நம்ம வந்து இப்போ அந்த மாதிரி நான் இறங்கலை. இன்றைக்கி ரஜினி சார் வச்சு படம் பண்ணுறாங்கன்னா, ஆனால் ரஜினி சாருக்கு ஈக்குவல் இந்த இந்தியாவில் யாரும் இல்லை. இன்றைக்கி அவரோட பிஸ்னஸ் இருக்க, அதுக்கு அவர் தமிழில் மட்டும் பண்ணும்போதே இந்த அளவுக்கு பிஸ்னஸ்ஸு, இந்த அளவுக்கு வசூல் இருக்குது. அவரெல்லாம் வச்சு பேன் இண்டியா மூவ் மாதிரி கரெக்டாக கதையை பிளான் பண்ணி பண்ணோம்னா இந்தியாவில் அடிச்சுக்க ஆள் இல்லை. அதனால் தமிழ் ஃபீல்டை நினச்சி நம்ம ரொம்ப பெருமைப்படணும். என்னை பொறுத்த வரைக்கும் கூலி இப்போ நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது. அதை பூர்த்தி செஞ்சுட்டா எல்லா கிளாஸையும் அடிச்சிடும். அந்தந்த இதில் ஒரு ஸ்டாரை போடுறது. இப்போ தெலுங்குக்கு நாகார்ஜுனா போட்டாங்க, ஹிந்தியை கவர் பண்ணுறதுக்கு அமீர் கான் போட்டாங்க, கர்நாடகா கவர் பண்ணுறதுக்கு உபேந்திரா போட்டாங்க. இப்படி எல்லாத்தையும் உள்ள மலையாளத்துக்கு இப்போ ஒரு ஃபேமஸான ஆமாம் போட்டிருக்காங்க. அதனால் இங்கேயே ஒரு பேன் இண்டியா மூவிக்கான ஆர்டிஸ்டை போட்டிருக்காங்க. அதுக்கான கதையும் இருந்துச்சுன்னா பெரிய ஹிட் ஆயிரும்.